ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய நாட்கள். இது உங்கள் லைஃப்பில் சில ஆச்சரியங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த போகுதுங்க. இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் அதை சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க நடந்ததுன்னு நீங்கள். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு தயாராக இருங்க. இது கண்டிப்பாக இது நடக்கக்கூடியது. அதுவும் ஆச்சரியமாக நம்ம லைஃப்பில் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். உங்கள் ஒருத்தொருத்தர் வாழ்க்கையிலையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகுது. இதுதான் அடுத்து வரக்கூடிய ஆச்சரியங்கள். நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு மிராக்கல் நடக்குமா? நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு சந்தோஷங்கள் ஏற்படுமா? ஏன் ஏற்படாது? ஏன் ஏற்படக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? எப்போ பார்த்தாலும் குனிஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? நம்ம லைஃப்பில் ஏன் நமக்கு நல்லதே நடக்காதா? எவ்வளோ பூஜை பண்ணுறோம், எவ்வளோ சாமி கும்பிட்றோம், எவ்வளோ நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோம், எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறோம். அப்படி இருந்து நமக்கு ஏன் இப்போ நல்லது நடக்காதா? நடக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அந்த ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறேன். வாங்க பார்ப்போம். நிச்சயமாக நம்புங்க, நல்லது நடக்கும். நிச்சயமாக இது நடக்கும். கடக ராசிக்காரர்கள் என்னைக்கு நான் ஒன்று சொல்லுவேன், 1000 குழப்பங்கள் வந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் பொழுது விடியும் என்று நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய குழந்தைகள், இன்றைக்கும் குழந்தை மனம் மாறாமல் இருக்கக்கூடியவர்கள், எங்கேயாவது நம்ம சின்னதாக சேட்டை பண்ணால் தப்பாக போட்டுருவாங்களோன்னு பயப்படக்கூடியவர்கள், இன்றைக்கும் சின்ன சின்ன ஹியூமர் ரொம்ப பிடிக்கும், சின்ன சின்ன சேட்டைகள் ரொம்ப பிடிக்கும், என்றைக்குமே சேட்டைகளோடு வாழக்கூடியவர்கள், குழந்தைகள் மீது அதிகமாக பாசம் வைக்கக்கூடியவர்கள், சின்ன பிள்ளைத்தனம் மாறாமல் இருக்கக்கூடியவர்கள், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் கடகராசிக்காரர்கள். அதனால தான் பல பேர் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டான். சில விஷயத்தில் ஒரு பொறுப்புக்கு வந்தாலும் ஏற்றுக்க மாட்டான். நம்ம பண்ணுற செயலை வச்சு தான் அப்புறமா அப்பா இந்த மனுஷனுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா, இந்த மனுஷிக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கான்னு நம்புவான். யாருமே நம்ப மாட்டான். முதல்ல நீங்கள் படிக்கிறேன் நான் பாஸ் ஆகிடுவேன்னு சொன்னாலே நம்ப மாட்டான். பாஸ் ஆன பிறகு அப்பா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்மா. நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்து நான் அதில் சக்ஸஸ் பண்ணுவேன்னு சொன்னாலே நம்ப மாட்டான். ஆனால் சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க. நான் எதிர்பார்க்கல ஆனால் பரவாயில்ல, அப்பயும் முழுசாக பாராட்ட மாட்டான். என்னமோ வேண்டா வெறுப்புக்கு காண்டாமிருகம் மாதிரி பாராட்டுவான். பரவாயில்ல, தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு. அவ்வளோதான் கடகராசிக்காரவங்களே. அப்படிப்பட்ட கடகராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஆச்சரியங்களை பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது பாருங்கள். அதுதான் பெரிய கிஃப்டே. உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாளாக காத்திருந்த சந்தோஷம் உருவாக போகுது. பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேரப்போகுது. மனசை நிறைக்கும் ஒரு நல்ல செய்தி சேரப்போகுது. என்னங்க மிராக்கல்! வாழ்க்கை எப்படிப்பட்ட மிராக்கல் தெரியுமா? இந்த பிரபஞ்சம் எப்படி தெரியுமா? நாம் நினைக்கிறத விட பிரபஞ்சம் வேற மாதிரி நினைக்கும், வேற லெவல். அதனால் குடும்பம் ஒத்துமையாக போகுது. நீண்ட நாளாக காத்திருந்த சந்தோஷம் வரப்போகுது. இதை நினச்சேங்க, உள்ளுக்குள்ளே அந்த சந்தோஷம் இருந்தது, நினச்சிருந்தேன், வெளியில் சொல்ல முடியல. பரவாயில்ல, சக்ஸஸ் பண்ணிட்டேன். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் உங்கள் அருகில் வருவார். ஓப்பனாக சொல்கிறேன், உங்களை உண்மையாக புரிந்து கொண்ட ஒருவர் உங்கள் அருகில் நிச்சயமாக வருவார். அது மனதிற்கு ஒரு புதிய நிம்மதியை கொடுக்கும், தெம்பை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். கடகத்திற்கு இது நடந்தே தீரும். பழைய பிரச்சனைக்கு எதிர்பாராத தீர்வு கிடைக்கும். இதுக்கு தீர்வே கிடையாது சார் அப்படின்னு பல பேர் சொல்லியிருப்பான். இந்த பழைய பிரச்சனைக்கு எதிர்பாராத தீர்வு. என்னங்க முடிச்சு போட்டேன்னா முடிச்சு அவுத்துட்டேன், ஆனால் எப்படி திருப்பி முடிக்கப்பட்டதுங்கிறதுல தான் பிரச்சனை. கரெக்டாக முடிக்கப்படும்.
நீங்கள் நினச்சதை விட எளிதாக அந்த விஷயம் நடக்கும். உங்கள் மேலே வந்து எந்த ரிப்பேரும் வராது, உங்களுக்கு மேலே ரீமார்க் வராது, எந்த ப்ராப்ளம் வராது. ஆனால் கெட்டது விலகி நல்லது நடக்கும். இதுதாங்க நேரம். இப்படி தான் சில நேரங்கள் அமையுது. இந்த நேரத்தை நம்ம எப்படி வீணாக்க முடியும்? பண விஷயத்தில் சொல்கிறேங்க, ரொம்ப நிம்மதி கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா, வேலை பார்க்குறவங்க, நான் கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், கடைசி வரைக்கும் இவங்ககிட்ட தான் வேலை பார்க்கணுமா, இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு நினச்ச பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு காலம். 10 ரூபா கூட சம்பாதிக்கிறதுக்கான நல்ல நேரம். பழைய பிரச்சனைகளுக்கு எதிர்பாராத ஒரு தீர்வு கிடைக்கும். நமக்கு தொந்தரவாக இருப்பாங்களே, இந்த சேட்டை மூட்டை செவ்வான்னு சொல்லுவாங்க, இந்த தொந்தரவுலாம் விட்டு எப்போங்க நான் போகிறேன், ஒரே தூக்கத்தில் தூங்கும்போது கூட இந்த தொந்தரவுலாம் தான் எங்கள் காதில் கியாமையான்னு கத்தின்னு கிடக்கு அப்படின்னு. அந்த தொந்தரவை விட்டு விலகி போகக்கூடிய நேரம். அதனால் எதிர்பாராத தீர்வு கிடைக்கும். அதுவும் முக்கியமாக பழைய பிரச்சனைக்கு எதிர்பாராத தீர்வு கிடைக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக பண விஷயத்தில் நிம்மதி கிடைக்கும். வருமானத்தை சீர்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். வீடு தொடர்பான ஒரு நல்ல மாற்றம். சில பேருக்கு வீடு இடமாற்றம் கன்ஃபார்மாக நடக்க போகுது. நீங்கள் வீடு மாற்றம் நடந்தே தீரும். ஒரு வீடு மாறுவது, வீடு வாங்குவது, ஒரு மாற்றம் நடக்கும். அதுமாதிரி வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும். பெஸ்ட் ஆஃப் த டைம். இந்த டைமில் வந்து நிறைய பெஸ்ட்டு தான் இருக்குது, ஒஸ்ட்டு இல்லை. நீண்ட நாளாக மறந்த ஆசை மீண்டும் உங்களுக்கு நினைவுக்கு வரப்போகுது, அது நிறைவேற போகுது. சார் நானே மறந்துட்டேன் சார். ஓ ஓகே ஓகே ஓகே, இது நடக்குதா சார்? சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல, நான் வெளியிலையும் சொல்ல முடியல, சந்தோஷம் சார். நீண்ட நாளாக அது மறந்த ஆசை, மறந்து போயிடுப்போம். அந்த ஆசையே இப்போ மீண்டும் நிறைவேற போகுதுன்னா பார்த்துங்களேன். இதை விட லக்கான பர்சன் யாருங்க? எதிர்பாராத சூழ்நிலை அதற்கு உதவியாக அமையும். இதுக்கு எப்படி தெரியுமா? அது ஒரு சூழ்நிலை அமையும். இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம், திடீர்னு மழை வந்துடுது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடை எடுத்துன்னு போகல, நம்ம வந்து 2 வீலரில் போயிருக்கோம், டக்குன்னு ஓரமாக நிப்பாட்டுறோம் ஒரு இடத்துல. அந்த இடம் நமக்கு மழை வந்திருக்கு, கொடை எடுத்துன்னு போகல, அதனால் 2 வீலரில் போட நம்ம ஓரமாக நிற்கிறோம். நீங்கள் உடனே கேட்கலாம், ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்பீங்க, காரில் போனால் என்ன பண்ணுறது சார்? காரில் போனாலும் வேகமாக மழை பெய்யும் போது என்ன பண்ணுறது? எதுக்கு ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி ஓட்டிட்டு முடியலன்னா ஓரம் கட்டி நிப்பாட்டுவோம்ல. அப்படி நிப்பாட்டுற இடம் ஒரு கஃபேவாக இருக்கலாம், காஃபி சாப்பிட்றதுக்காக, இல்லை ஒரு ஹோட்டலாக இருக்கலாம். அது மாதிரி இடத்துல கூட நம்மளை ஒருத்தவங்க சந்திப்பாங்க. இந்த சந்திப்பு தான் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்க போகுது. எவ்வளோ ஒரு மிராக்கல் நடக்க போகுது பாருங்கள். நீங்கள் வேலை தேடுறவங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையை தேடுறவங்களாக இருக்கட்டும், ஒரு நிம்மதி இந்த இடம் கொடுக்க போகுதுங்க. உங்களுடைய அன்புக்கு மதிப்பு கிடைக்க போகுது. நீங்கள் என்றைக்கோ செஞ்ச ஒரு உதவி இன்றைக்கி மனசார அது உங்களுக்கு அந்த உதவியை நினச்சி ஒருத்தவங்க நினைவு கொண்டு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் உங்களை வந்து பாராட்டுவாங்க. அது என்றைக்கோ நடந்திருக்கும், இன்றைக்கி அது பாராட்டு நடக்கும். ஒரு நல்ல மனுஷனாக உங்களை உணர்வீங்க. இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு விருப்பமாக இருக்கும். அதுவும் நல்ல மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதுவும் சரியான நேரத்தில் கிடைக்கும். அதுதான் நோட் திஸ் பாயிண்ட். சரியான நேரத்தில் கிடைக்கும். உங்களை தத்தளிக்க விடமாட்டாங்க இந்த உலகம். நல்லா தெரிஞ்சுங்க. மனசில் இருந்த பாரம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். இனி எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுங்க. நம்பிக்கையை மட்டும் அதிகமாக வைங்க கடகராசிக்காரவங்களே. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியான திருப்பங்கள் தொடங்குகிறது. ஒரு சின்ன நல்ல மாற்றம் சேர்ந்து பெரிய மகிழ்ச்சியாக மாறப்போகுது. விஸ்வரூப வெற்றின்னு பேர். இந்த வெற்றிக்கு பேர் என்ன? விஸ்வரூப வெற்றி. அதான் நான் சொல்லிட்டேனே, சின்ன நல்ல மாற்றம், சின்னதாக ஒரு நல்ல மாற்றம். அதை சொன்னது டீ கடையோ இல்லை 2 வீலரோ 4 வீலரோ எதில் போகிறீங்கன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த மாற்றம் நம்ம லைஃபை என்ன பண்ணுது? வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. எதிர்பாராத நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக அந்த மாற்றம் ஏற்படுத்துகிறது. நம்ம லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் இதில் உருவாகுது. கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆச்சரியம், இந்த ஆச்சரியம் நிறைந்த உலகத்தில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க. அந்த ஆச்சரியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இதில் நிறைய நல்லது நடக்கப் போகுது. சந்திப்போம். நல்லதோடு சந்திக்கிறோம் என் பிள்ளைகளை.
வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ ஒரு சாதாரண வீடியோவாக விட்டுடாமல் இதை மீண்டும் ஒரு தடவை கேட்டுட்டு இதையெல்லாம் உள்வாங்குங்க. முடிஞ்சால் ஒரு பேப்பர் பேனால் எழுதிக்கிங்க இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. இதில் எந்தெந்த கட்டம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு எதெல்லாம் நடக்கணும்னு எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்லா உள்வாங்கிக்கிங்க. மீண்டும் ஒரு தடவை கேட்கணும், ஒரு பேப்பர் பேனால் இதை எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத அந்த பேப்பரில் கடைசியாக எழுதுங்க. இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயும் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்பிக்கையோடு கமெண்ட் போடுங்க. என் பிள்ளைங்கள் கமெண்ட் போடுற ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணுவேன். கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார். நாம் எவ்வளோ நம்புகிறோமோ இந்த பிரபஞ்சம் அதை கொடுக்கும். ஆச்சரியமான உலகம், எது வேணாலும் நடக்கும். சின்ன விதை பெரிய மரமாக மாறும். நம்மளாம் சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு ஆளுமை பொருந்திய மனிதர்கள் நம்ம எல்லாரும். அதனால் நமக்கு எல்லாம் ஆண்டவனுடைய கருணை கண்டிப்பாக உண்டாகும். சரிங்களா? இதை இதுவரைக்கும் நடந்ததை பேசியிருந்தேன், இது நடக்க போகிறத பேசியிருக்கேன். இது கண்டிப்பாக 1 by 1 உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், அடுத்த வர பதிவில் பார்த்தீங்கன்னா சில புத்தகங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். எனக்கு இந்த புத்தகங்களை பரிசாக கொடுத்துருக்குறாங்க. அதில் பிரம்ம ரிஷியாருடைய புத்தகம் நிறைய பதிகங்கள், நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கார் பிரம்ம ரிஷியார். அது விளக்கத்தோடு கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு அபிராமி அந்தாதியை அவங்க விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியும் நாயன்மார்களுடைய வரலாறை பற்றி அவங்க விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியும் வரக்கூடிய பதிவுகளில் நான் சொல்ல போகிறேன். நிச்சயமாக இந்த புத்தகங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை, மிகப்பெரிய யோகத்தை நமக்கு கொடுக்கும். புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க. இந்த பிரம்ம ரிஷியாருடைய இவர் எழுதியிருக்கிற இந்த விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்து வரக்கூடிய பிரம்ம ரிஷியார் பதிப்பகத்திலிருந்து இது கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம பார்ப்போம். அடுத்த பதிவில் இந்த புத்தகங்களை பற்றி நான் உங்களுக்கு அழகான காட்சிகளாக கொடுக்க போகிறேன். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மகிழ்ச்சியோடு இருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நிச்சயமாக நல்லது நடக்க போகுது. வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.